தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 11 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. வியாதி நிமித்தம் மரண படுக்கையில இருக்கவங்க இருக்காங்க. வழக்குல சிக்கி மரணத்துக்கு நேரா போகக்கூடியவங்க இருக்காங்க. குடும்ப சூழ்நிலை பிரச்சனை நிமித்தம் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள யாராவது ஒருத்தங்களை நீங்க சந்திச்சீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி கர்த்தர் இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவங்க உணரும்படி அவங்களோடு கூட பேசி அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி பிரயாசப்படுவீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்துதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வெளியே எடுத்து இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறார். எனக்கு வேலை இருக்கு, என் பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்குன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கிறத ஒரு நாளும் நாம தவிர்க்க கூடாது. ஏன்னா நமக்கு இரக்கம் செய்த தேவன் நாமளும் மத்தவங்களுக்கு இறங்குறோமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு.